வெனஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி கார சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சப்பாத்தினாலே உருளைக்கிழங்கு மசாலா இல்லை சன்னா மசாலா இதுதான் ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக தோசை மாவும் இருந்தது, அது கூடவே சப்பாத்தி கொஞ்சமாக பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு இதையே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நல்லா பழுத்ததா ஒரு 5 தக்காளி, 6 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கீயை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் டூர் மாதிரி ஏதாச்சும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சப்பாத்தி கூட இந்த கிரேவி இருக்கும். 2 நாள்னா கூட கெடவே கெடாது, சூப்பராக இருக்கும். டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்தால் நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அப்படியே சப்பாத்தியை போட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஊட்டி விட்டாச்சு. அவள் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். இன்னைக்கு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன், கொய்யா பழம் கூடவே நேந்திர சிப்ஸை வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு.